காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை மலைக்கள்ளனோட வீட்டுல தங்கி இருக்கிற பூங்கோதை ஊர் உலகம் சொல்றது போல இல்லாத ஒரு சமத்துவம் நிறைஞ்ச சமுதாயத்தை மலைக்கள்ளனோட ராஜ்யத்துல பாக்குறாங்க. இனி இப்படியா நாட்கள் போகுது. ஒரு நாள் மலைக்கள்ளனோட அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு அவங்களோட ரூமுக்கு மலைக்கள்ளன் அவங்கள கூட்டிட்டு வர்றார். அங்க இருக்கிற வசதிகள், மக்களுக்கு இருந்த சம உரிமை எல்லாம் பார்க்கும்போது பூங்கோதைக்கு ஆச்சரியமாவும் இருந்தது, குழப்பமாவும் இருந்தது. இப்படி படிப்பு வசதி எல்லாம் இருந்தும் ஏன் மக்கள் திருடணும்னு அவங்களுக்கு யோசனையா இருந்தது. ரொம்ப ஆர்வமா இங்க இருக்கிறவங்களுக்கு திருடுறதுதான் தொழிலாளன் பூங்கோதை கேட்க, ரொம்ப சாதாரணமா ஆமா, ஆனா யார்கிட்ட இருந்து திருடணும்னு ஒரு இலக்கணம் இருக்குன்னு மலைக்கள்ளன் சொல்ல, அதை கேட்ட பூங்கோதைக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. திருடுறதுக்கு இலக்கணமா? இது நல்ல வேடிக்கையா இருக்கேன்னு பூங்கோதை கிண்டலா கேட்க, இதுல என்ன வேடிக்கை? உலகத்துல எல்லாத்துக்குமே இலக்கணம் இருக்கு. ஆனா அது அவங்களோட பிறப்பு பொறுத்து கிடையாது, அவங்களோட குணத்தை பொறுத்து. ஏன் காதலுக்கு கூட இலக்கணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆழம் பாக்குற மாதிரி, நீதான் இதுக்கு பதில் சொல்ல, யாரா இருந்தாலும் நீ காதலிப்பியான்னு மலைக்கள்ளன் கேட்கிறார். இந்த கொஸ்டனுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அதுவும் பழகி கொஞ்ச நாளே ஆன ஒரு ஆண் கிட்ட எப்படி அவங்க சொல்லுவாங்க? அதனால பேச்ச மாத்திர மாதிரி, உங்களோட குகையில தொழிற்சாலை, நடனம்னு ஏதேதோ இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க பூங்கோதை. அவங்க சமாளிக்கிறத புரிஞ்சும் திரும்பி அவங்கள வற்புறுத்தாம, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? ஆக்க வேலைக்கு தொழிற்சாலை, அறிவு வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம், ஓய்வு நேரத்தில் நடனம், விளையாட்டு, அவ்வளவுதான். இங்க சாதி சண்டை கிடையாது, ஏழை பணக்காரங்கிற பேதம் கிடையாது, சுயநலங்கிற எண்ணமே கிடையாது. இங்கு அன்புதான் சட்டம், அறம்தான் நீதி, வார்த்தை தான் நாணயம்னு தான் கொண்டு இருந்த கொள்கையையும் அதை எப்படி வெறும் வார்த்தையா வைக்காம நடைமுறைப்படுத்தி இருக்கிறதையும் சொல்றார் மலைக்கள்ளன். இதுதானே எல்லாரும் விரும்புற நடைமுறை? ரொம்ப ஆர்வமும் கேள்வியுமா? அப்புறம் ஏன் இந்த ராஜ்யம் பகிரங்கமா இருக்கக்கூடாதுன்னு பூங்கோதை கேக்குறாங்க. அதுக்கு மலைக்கள்ளன், இன்னமும் கொஞ்ச நாள்ல அதை பத்தி எல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு பூங்கோதை கிட்ட தான் சொல்ல வந்த முக்கியமான காரியத்தையும் சொல்றார். இன்னைக்கு நீ உன்னோட வீட்டுக்கு புறப்படுறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறார் மலைக்கள்ளன். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, விஜயபுரியில இன்னும் ஒரு திருட்டு நடக்குது. பெரிய பணக்காரர் ஆன சிலோன் ராமையா வீட்டுல இருந்து அவரோட நகைப்பெட்டியை யாரோ திருடிட்டு போயிடறாங்க. அந்த கேஸையும் கண்டுபிடிக்கிற வேலை இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் கிட்டதான் வந்திருக்கு. இந்த திருட்டு செஞ்சது வேற யாரும் இல்ல, காத்தவராயன் தான். திருடுனது காத்தவராயனா இருந்தாலும் திருட சொன்னவங்கள ஒருத்தர் அந்த ஊர்ல இன்னொரு பெரிய பிரமுகர் ஆன குட்டிப்பட்டி ஜமீன்தார் தான். திருடன நகைப்பெட்டியை ஜமீன்தார் கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தான் காத்தவராயன். ஆனா கொடுத்தவன் சாவிய கொடுக்காம போயிட்டான். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக குட்டிப்பட்டி ஜமீன்தார் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம வந்து இருந்தான் காத்தவராயன். ஆசையும் ஆர்வமுமா குட்டி ஜமீன்தார் வெயிட் பண்ண காத்தவராயன் அந்த நகைப்பெட்டியை திறக்கிறான். நகைப்பெட்டியை திறந்தா மூட்டை மூட்டையா கட்டி கிடக்குது. அதை பார்த்த காத்தவராயனுக்கு ஆசை கண்ணுல தெரிக்குது. பாத்தீங்களா ஐயா, கட்டி கட்டி வச்சிருக்கான், அவ்வளவும் தங்கம்னு சொல்ல ஜமீன்தாருக்கு குஷி தாங்கல. காத்தவராயனை மூட்டையை திறக்க சொல்றார். காத்தவராயன் ஒரு மூட்டையை தடவி பார்த்துட்டு, கல்லு மாதிரி இருக்கு, அப்படின்னா விலை உயர்ந்த கல்லுன்னு சொல்லிட்டு அடுத்த மூட்டையை தொட்டு பார்த்துட்டு, இது நைஸா மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தங்கப்புடியா இருக்கும்னு சொல்ல ஜமீன்தாருக்கு ஆர்வம் தாங்கல. உடனே அவசரமா பிரி பார்க்கலான்னு காத்தவராயனை அவசரப்படுத்துறார். காத்தவராயனும் அந்த மூட்டைய அவசரமா பிரிக்கிறான். பிரிச்சு பார்த்தா அது தங்கப்புடி இல்ல, உண்மையிலே மண்ணுதான். அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அவசர அவசரமா மத்த மூட்டைகளை எல்லாம் ரெண்டு பேரும் பிரிச்சு பாக்குறாங்க. வைரமும் வைரூரியமும் இருக்குன்னு நினைச்ச மூட்டையில எல்லாம் வெறும் கருங்கல்லு தான் இருந்தது. கோபத்துல காத்தவராயனுக்கு மீச துடிக்குது. ஆனா அடுத்த செகண்டே இது யார் வேலையா இருக்கும்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. ஊர்ல இருக்கிறதே ரெண்டு கொள்ளக்காரங்க தான். தான் எடுக்கலைன்னா எடுத்தது மலைக்கள்ளன் தான்னு கண்டுபிடிக்க புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏமாற்றம் கோபமா மாற, இது எல்லாம் அந்த மலைக்கள்ளனோட வேலைதான், நான் அவனை கண்டந்துண்டமா வெட்டலைன்னா நான் காத்தவராயனே இல்லைன்னு சொல்ல குட்டி ஜமீன்தார் அவனை தடுக்கிறார். அதை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இதை நம்ம வீரராஜன் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீரராஜனை பார்க்க போறாங்க. காத்தவராயன் குட்டி ஜமீன்தாருக்கும் வீரராஜனுக்கும் ஒரே கையால். திருடுறது காத்தவராயனா இருந்தாலும் திருட சொல்றது இந்த ரெண்டு பெரிய மனுஷங்க தான். காத்தவராயனும் குட்டி ஜமீன்தாரும் சிலோன் ராமையா கிட்ட இருந்து திருடன நகையோட வருவாங்கன்னு ஆர்வமா காத்திருக்கிறார் வீரராஜன். அவசரமா காத்தவராயனும் ஜமீன்தாரும் வர்றதை பார்த்து, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்திருக்கிறேன் தெரியுமான்னு சொல்றார் வீரராஜன். ரெண்டு பேர் கையிலயும் எந்த பொட்டியும் இல்லாததை பார்த்து, அப்படின்னா அடிச்சது பெரிய லக்கு போலன்னு நினைச்சு, எங்க அது ஆட்கள் கொண்டு வர்றாங்களான்னு ஆர்வமா கேட்கிறார் வீரராஜன். அதுக்கு ஜமீன்தார் ரொம்ப அலுப்பா,
அதையே ஆட்களை இங்க கொண்டு வரணும்னு சொல்ல வீரராஜனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பொருட்கள் அதிகமா இருக்கிறதால தன்னை கூட்டிட்டு போக வந்தாங்கன்னு நினைச்சு சரி நானே வர்றேன்னு வீரராஜன் சொல்றார். ஆனா அதை ஜமீன்தார் தடுத்து அதை பார்க்க நீங்க எதுக்கு அங்க வரணும், அதுதான் இங்கேயே இருக்குன்னு தரையை காட்ட புரியாம நிக்கிற வீரராஜன் கிட்ட அந்த பெட்டி நிறைய இருந்தது வெறும் கல்லும் மண்ணும் தான்னு சொல்ல வீரராஜனுக்கு தலையே சுத்துது. இது எப்படி நடந்ததுன்னு ஒண்ணு விளங்காம வீரராஜன் கேட்க அதுக்கு ஜமீன்தார் இதுல புரிய என்ன இருக்குது, அதுதான் இங்க மலைக்கல்லன்னு ஒருத்தன் இருக்கானே, எதை எடுத்தாலும் அவன் தலையில போட்டுட வேண்டியதுன்னு ஜமீன்தார் சொல்றார். அதை கேட்டதும் காத்தவராயனுக்கு சுள்ளுன்னு இருக்குது. என் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு காத்தவராயன் கேட்க அவனை ஜமீன்தாரும் வீரராஜனும் அடக்குறாங்க. அந்த மலைக்கல்லனை போட்டு தள்ளினாதான் எனக்கு நிம்மதின்னு காத்தவராயன் சொல்ல அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் ரெடி பண்றேன்னு ஜமீன்தார் சொல்றாரு. அந்த திட்டத்துக்கு வீரராஜனும் ஒத்துக்கிட்டாலும் அதை இப்ப அவசரமா பண்ண வேணாம், நல்லா யோசிச்சு நிதானமா பண்ணலான்னு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் வீரராஜன். இவங்களோட திட்டத்துல மலைக்கல்லன் மாட்டிக்குவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.